ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களோட ஹலோ அப்படி இருக்கீங்க. ஹாய் ஓப்பெல்லாம் நல்லா இருப்பீங்கண்ணா. டுடே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு நியூ சாட் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெண்டிங்கான எஃப்எஃப் எல்லாத்தையும் நான் மேபி இந்த வீக் ஆர் அடுத்த வீக்கில் நான் போட்டுருவேன். பிகாஸ் எனக்கு எக்ஸாம்ஸ் வேறு வருது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா. அண்ட் தென் என்கிட்ட நிறையா ரிக்வெஸ்ட்லாம் கேட்டிங்க. அதையும் நான் கண்டிப்பாக ஷுவராக சண்டே ஆர் சாட்டர்டே வந்துடும். ஸோ நோ ஒரிஸ். அண்ட் தென் ஹாப்பியஸ்ட் பர்த்டே. ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேடா, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டின்ற பார்த்தலாமா. ஜங்குக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அண்ட் தென் நீங்கள் 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அண்ட் ஜங்குக்கும் அந்த செகண்ட் இயர் படிக்கிறான், நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க. ஜங்குக்கை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே கேரிங்கான பர்சன், அட் த சேம் டைம் ரொம்ப கோல்டு. அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட் அண்ட் சாஃப்ட். உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆனதை நீங்கள் காலேஜில் ஷேர் பண்ண மாட்டீங்க, அது சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணுவீங்க 2 பேரும். அண்ட் தென் ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஜங்குக் உங்களே தான். என்னாச்சு? நைட்லேருந்து ஒழுங்காகவே பேசல, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடி, தலைவலி. இது நீ கிளம்பு, காலேஜுக்கு வேறு டைம் ஆச்சுல, போ. இன்னைக்காக தான் நான் உன் பைக்கில் ட்ராப் பண்ணால் என்ன? விட மாட்டியா? எதுக்கடி விடணும்? எல்லாம் பார்ப்பாங்க, எனக்கெல்லாம் தேவை கிடையாது. நீ ஒழுங்கா போறியா? இப்போ எதுக்கு இப்படி எரிஞ்சு விழுந்துட்டுருக்கா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நைட்லேருந்து என்னாச்சு உனக்கு? ஒன்றும் ஆகலை, நீ மூட்டி கிளம்பு. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அது ஜங்குக் என்னாடி? கிளம்ப தான் சொன்னேன், போ. எல்லாம் அது சாரி. எதுக்குடி? எதுக்கு சாரிலாம்? ஒன்றும் தேவை கிடையாது, ஒழுங்கா கிளம்பு. நல்ல முள்ளறியா, அப்படியே போயிரு. ஆமாம், இது நல்ல மூடா? இப்படி எரிஞ்சு விழுங்குற, இது நல்ல மூடுன்னு சொல்கிற. என்னாச்சு உனக்கு? இங்கே பாரு. தள்ளுறி கையெடு, கடுப்புமே கிளப்பிட்டு. நான் பேசினா உனக்கு கடுப்பாக தான் இருக்கும். வேற யாராவது? ஏடி சொன்னா சும்மா சும்மா ஆகிட்டு இருக்காத. ஒழுங்கா கிளம்புறியா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளில தருவா. என்ன சொன்ன நீ? ஒழுங்கா கிளம்புடி. ஸோ அப்படியே உங்களை பிடிச்சி தலை விடுறான். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ அவனையே பார்க்குறீங்க. முன்னாடி உனக்கு பிரச்சனை கிளம்புன்றலாம், மணிமயிர் ஆகுதுல்ல. அப்புறம் போய் அங்கே மேம்கிட்ட திட்டு வாங்கணும். தேவையாடி உனக்கு? நான் திட்டு வாங்கினா உனக்கு என்ன? நீ என்னமா வாங்கிட்டு போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா கிளம்பு, போ. ஆமாம், நீ வந்து விட மாட்டேன். நான் மட்டும் எப்படி போகிறது தனியாக? உனக்கு பஸ்ஸில் போக தெரியாதா? இவ்வளோ நாள் அப்படி தானே போட்டிருந்தா, இப்போ சும்மா புதுசாக கேட்டுட்டு இருக்கா? இல்லை புரியல எனக்கு. எதுக்கு நான் பஸ்ஸில் போனோம்? இந்த மாதிரி ஒரு புருஷனை வச்சுட்டா எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்தால் இப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. பெண்ணாடி உனக்கு பிரச்சனை? நம்மளாம் கல்யாணம் ஆச்சுலா, அதுக்கப்புறம் என்ன? அதான் நானும் சொல்கிறேன், நமக்கு தான் கல்யாணம் ஆச்சுலா, அதுக்கப்புறம் எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? எனக்கு அது மட்டும் புரியல ஜங்கு. ஆனால் சொல்லவா? காலைல ஆர்குமெண்ட் பண்ணாதடி, எச்ச மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பாக போயிடுறான். நீங்கள் முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் லன்ச்லாம் கட்டிட்டு ஆக்சுவலி ஜங்குக்கு தான் எல்லாத்தையும் குக் பண்ணுவான். ஒன்னாடி லன்ச் எடுக்கலையா? வா, எனக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்க. எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. ஏன்டி? ஒழுங்காக சாப்பிட மாட்டிங்களோ? எடுத்துக்கோ, எனக்கு தேவையில்ல. உனக்கு என்ன பிரச்சனை? நீயே சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீயே சாப்பிடு. சாப்பிடு. எனக்கு வேணாம். பேர் சாப்பிட்றி, எனக்கு தேவை கிடையாது. நீ தானே சமைச்சா, நீயே சாப்பிட்டுக்கோ. பாரு, அரை வாங்காத சரியா? நானும் அரையக்கூடாதுன்னு பாக்குறேன். முட்டை சாப்பிடு. என்ன நீ இப்படி மறட்டினா நான் சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறியா? எனக்கு கோவமாக வருது. நீ தள்ள ஃபஸ்ட்டு. ஸோ அவனை பிடிச்சி தலை விடுறீங்க. அவன் அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறான். என்ன வேணும்? சாப்பிடு. எனக்கு வேணாம். சாப்பிட்றி, நல்லா தானே இருக்கும். உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுறியா? வா சாப்பிடு. எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நீயே சாப்பிடு. எதுக்கு நீங்கள் இறஞ்சி விழுந்த ஃபஸ்ட்டு? உனக்கு தெரியாதா? நைட்டு என்னடி பண்ணா? மழை பெய்யுது, நீ பாட்டுக்கு நினச்சிட்டு இருக்கா? ஸோ நீங்கள் அப்படியே நினச்சி பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக இருக்கு அந்த ரைனா. இந்த ஜங்குக்கர்னா எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருப்பான். இதில் நனையாத, அதில் நனையாதன்னு. நான் வேறு ஐஸ்கிரீம் வேறு வாங்கிட்டு வந்தேன், அதையும் சேர்ந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அப்படின்னு செம்மையாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அங்கே இருந்து முறைச்சி பார்த்துருப்பான் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான். எங்கடி இருக்கா? அது உள்ளதான் படிச்சிட்ருக்கேன். படிச்சிட்ருக்கியா? ஆமாம். ஏன்டா? இல்லை, ஏதோ ரெயின் சவுண்டு கேட்குது. அதெல்லாம் இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன். வெளியில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஜங்குக்கா, நான் வெளில போய் பார்க்கவா? நானா சொன்ன மட்டும் போயிடவா போகிற? போகவா போகிறா? ஆமாம், நான் போக மாட்டேன்ல. அது உன்னோட அம்மா ஆச்சு. அம்மோ, சரி நீங்கள் படி, நான் வந்து பேசிக்கிறேன். சரி நம்பிடான் அப்படின்னு கட் பண்ணிட்டு. ஸோ செம்மையாக நினைவீங்க. ஜங்குக்கு அதை தூரத்தில் வந்து பார்த்துட்டு தான் இருப்பான். ஸோ அப்படியே அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நேரில்டா. இல்லை, அதான் பண்ணவே இல்லைன்றது. இப்போ நான் ப்ரூஃபை வச்சுட்டு கேட்குறான். எங்கே போய் மூஞ்சி வச்சு பார்த்தாரலாம். ஸோ அப்படியே அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சிருப்பான். ஸோ இதான் மார்னிங் நடந்திருக்கும். நீங்கள் அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, இதுதான் கோவமாக இருக்கானாமா? ஆமாம், நான் எதுக்கு நினைஞ்சா? நான்லாம் ஒன்றும் நினைல தெரியுமா? நீ போய் சொல்லாத. நான் போய் சொல்கிறேன்.
எனக்கு தெரியும்டி நீ இப்படி தான் ஏதாவது சொல்லுவா அப்படின்னு. இந்த பாரு அப்படின்னு அவன் மொபைல் எடுத்து காட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? நீ எதுக்கு இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற? உனக்கு அறிவு கிடையாதா? இந்த மாதிரி தான் பண்ணுவியா? அடுத்தவங்க பர்மிஷனும் இல்லாமல் எடுப்பியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏ அவனும் அடுத்ததான் போய் எடுக்குதா? பொண்டாடி எல்லாம் எடுத்தான், அதுவும் ஒரு எவிடன்ஸுக்கு. என்ன எவிடன்ஸை என்கிட்டயே? வெக்கமாக இல்லை உனக்கு? வெக்கமா இல்லையா? ஸோ அவன் லேப்ல அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு இதுக்கு வேறு மடங்கு சாப்பிடாம போவீங்க. ஆமாம், நீ அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? காலைல என்ன கழுத்தை பிடிச்சி வெளில தரணும். அது மட்டும் ஓகேவா? ஆமாம், அப்படிலாம் பண்ணால் கோவம் வரதான் செய்யும். அதுக்குன்னு நீ வெளில தழுவியா? நம்ம வீடை விட வெளில தரலாம் மாதிரி ரூமில் இருந்தால் அதான் வெளில தரலாம். வேற காலைல நீ தரல போ, அப்படியே ஏமாத்தாத, நடிக்காத. அதான் இல்லடி. எனக்கு எவ்வளோ கோவம் தெரியுமா? ஏதோ பண்ணி மாற்றிட்டதி. என்ன மாற்றினாங்க தலை அப்படின்னு அவனை தட்டி விட்டு அப்படியே போறீங்க. சங்குக்கு சிரிச்சுட்டு சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டியா? சரி சாப்பிட்றேன். அவனே பார்த்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சங்குக்கும் அப்படி சாப்பிட்றான். ஸோ 2 பேரும் அப்படியே காலேஜ் கிளம்பிட்டு வளாடி வா ட்ராப் பண்ணுறேன். என்ன அதிசயமா? ஆமாம், என் பொண்டாட்டி வேறு ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருக்கா. ஸோ எனக்கு ஆசைலாம் இருக்காதா? அது இல்லை வேண்டாம், நானே நடந்து போய்க்கிறேன். ஏன்டி? வா ட்ராப் பண்ணுறேன், அங்கே இறக்கி விட்டுறேன் கார்னரில், ஓகேவா? அது வாடி. ஸோ நீங்களும் சங்குக்கும் பைக்கில் தான் போகிறீங்க. அவன் வேணும்னே அவ்வளோ ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கான். என்ன சங்கு எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கா. அது பிரேக்லாம் அப்படி தான் வரும். அடிக்கடி பிரேக் போடுவேன், பார்த்துக்கோ. என்னோட இப்போ வேணா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு. இரு. ஸோ அவன் 2 ஹேண்டையும் அப்படியே உங்கள் 2 ஹேண்ட் கிட்ட வந்துட்டு இங்கே பாரு டைட்டாக பிடிச்சிக்கோ. எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஓட்டு. நான் ஒழுங்காக ஓட்டுறேன். நான் பிரேக் போட்டால் அப்புறம் நீ ஏழை வந்துடுவாடி. அதெல்லாம் நான் விட மாட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓட்டுறீங்களா சார்? ஸோ அவன் பிரேக் போடுறான், பொறிக்க எப்படி போகிறான். அவன் மேலே அப்படி உரசுறீங்க. யாரோ சொன்னீங்க, யாரோ விழுக மாட்டேனா? இவ்வளோ ஃபஸ்ட்டாக போனால் எல்லாம் கீழே தான் விழுவாங்க. அதே தான் சொன்னான் இங்கே கூட. ஸோ உங்கள் ஹேண்டை அப்படியே அவன் ஹேண்டு கிட்ட வச்சுட்டு இங்கே பிடிச்சிக்கோ. அவன் இப்படிலாம் அப்படியே வச்சுக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ அவன் செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டு ஏதோ பண்ணுற நீ. என்னடா அவனுக்கு பிரச்சனை? மார்னிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே நல்லா தான் இருக்கா, ஆனால் அந்த காலேஜில் போனால் அப்படியே மாறிடுற. ஏதோ எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாமல் விரோதி மாதிரி அவ்வளோ ட்ரீட் பண்ணுறேன்னா அவ்வளோ திமுற அவனுக்கு. ஸோ அவன் இப்போ பிடிச்சா அப்படியே கிள்றீங்க. நாடி ஆனால் இல்லைவா வேணா நீ இல்லைற அப்படின்னு லைட்டாக விங் பண்ணிட்டு என்ன பண்ணாடி காலே சி அந்த மாதிரி நான் கிடையாது. சரி கோபடாதீங்க மேடம். ஸோ அவனை அப்படியே காலேஜில் கிட்ட அப்படியே ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே நிப்பாடுறான். என்ன சங்கம் எங்கேயா? ஆமாண்டி, ஏதோ பக்கத்தில் காலேஜ் வந்துடும் சரியா? ஐயோ என் கிளட்டுக்கெல்லாம் வந்துடுச்சு. என்னது? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்கண்ணா. ஸோ நீ கிளம்புறியா? சரி பாய். பாய்டி. என்னடி அது? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுது. எதுக்கிடி நடு ரோட்டில் வேணாம் இப்போ? என்ன நீ என் புருஷன் தானே? எங்கள் பக்கத்தில் வா. எல்லாம் கேவலம்னு நினைப்பாங்க, நீ போடி. நினச்சா நான் நினைக்கட்டும், நீங்கள் வா. ஸோ அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டேன். சங்குக்கா செல்ல இங்கே பாரு, எதுக்கு மூஞ்சி இப்படி கேவலமாக வச்சுக்கிற நீ? நான் எவ்வளோ அழகாக பேசுகிறேன், நீ கொஞ்சமாவது அதை அட்மையர் பண்ணுறியா? சிறுகு இல்லை ஜில்லு அங்கே பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் அந்த டேங் வேற ரொம்ப கேவலமாக பேசுவான். நீ கிளம்புறியா? அவன் எப்படி பேசினான்? ஐயோ அண்ணா வேற. சரி அண்ணா எப்படி பேசினா என்ன? அவங்க கிடக்குறாங்க, நீங்கள் வா. ஸோ அவனை அக் பண்ணிட்டான். சாரி, நான் உன்கிட்ட வேணும்னு பண்ணலாம். சப்பா இப்போ தான் இவன் ரிகார்டிங்லாம் ஃபீல் பண்ணுவான். சரி சரி நான் அதுக்கு அப்புறமேட்டு பேசிக்கிறான், நீ கிளம்பு ஃபஸ்ட்டு. ஸோ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க போயிட்டாங்க, அதை நோட் பண்ணிட்டு செம்மையாக விழுந்து சிரிக்கிறான். சங்குக்கு ஒரு மாதிரி பேச ஆகுது. சப்பா முல்லா. சரி சங்குக்கா, நான் போயிட்டு வரேன், நீ சாப்பிட என்ன? அப்பப்போ என்னை பார்க்கணும். சரி விடு. அவன் யாரும் பார்க்கலான்னு நினைக்கிறாங்களா? பாய்டி. பாய், பார்த்துப்போம். ஸோ ஜங்குக்கு அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட அப்படியே கம்பெனியாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. தாங்குங்க லைட்டாக சிரிச்சுட்டு மச்சான் நில்லுடா நில்லு. சப்பா நாய் வேற வந்துருச்சு, கண்டுக்காமல் அப்படியே போயிரு. மச்சான் அவன்கிட்ட தானே பேசுகிறான். செத்துடா பேசுகிறான். இருறா பைக்கை ட்ராப் பண்ணிட்டு வரான். ஸோ அவனும் அப்படியே பார்க் பண்ணிட்டு என்னடா என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை, அது என்ன காலையே ஆளா மச்சான்? சொல்லவே இல்லை. ஆமாம் யாழ் என்ன பிரச்சனை உனக்கு? எப்படா லவ் பொண்ணு? நம்ம சங்கத்தில் எல்லாம் விட்டுறியா? தாங்க அதெல்லாம் ஒரு விஷயம், வீடு பார்த்துக்கலாம். என்னடா என்ன ஏதோ மறையிற என்கிட்ட? நீ சரியே கிடையாது. நீ எப்பயோ தள்ளிட்டு போயிட்டான்னு நினைக்கிறான். ஏதோ ஒரு ஃபிகரை தள்ளிட்டு போய் கல்யாணமே பண்ணிட்டு போடா.
எப்பட்றா 10 முறையும் சொல்லிட்டுருக்கான். ஐயோ! இவன் வேற. சரிடா நான் மேலே போகிறேன். மச்சான் எங்கடா போற? மேலயா? இருடா என்ன? சனியனே மேலே ஃப்ளோருக்கு போகிறேண்ணா. வா கிளாஸ் வேறு ஸ்டார்ட் ஆயிரும். வந்து தொலை. இல்லாட்டினா வந்து கிளவி வேறு நோய் வா. கரெக்டு. ஸோ 2 பேரும் அப்படியே மேலே போகிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னது டாங் வந்தாலும் அப்படியே என்ன மறந்துட்டு போகுது. லைட்டாக திரும்பியாவது பார்க்குறாங்க பாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி பார்க்குறீங்க. சங்குக்கு பார்க்கவே இல்லை. அவன் கிளாஸ்க்கு அப்படியே போயிடுறான். உங்களுக்கு கோவமாக வருது. ஸோ என்ன நீங்களும் அப்படியே உங்கள் கிளாஸ்க்கு போனீங்க. ஆக்சுவலி சங்குக்கு வேறு பில்டிங், உங்களுக்கு வேறு பில்டிங். பட் வந்து ஒரு ஸ்டெப்ஸை மட்டும் 2 பேரும் மீட் பண்ணிப்பீங்க. பட் அவன் பார்க்கவே மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் அவன் பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் எல்லாரும் இருப்பாங்க, நான் அவன் பார்க்கவே மாட்டேன் அவங்கள இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் மனசை தேர்த்துப்பீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் டேஸ் போகும். ஸோ அன்னைக்கு மச்சான் என்னடா இன்னைக்கு வேறு பிளேயெல்லாம் பண்ணுறோம். நாடா நீ நின்றீங்கடா மச்சான். அப்போ தான்டா பீடு கட்ட அடிக்க முடியும். அப்போ சரி போகலாம். ஜிமினு வரலா? என்னால் முடியாது, வெயிலாக வருது போ, என்னால் முடியாது. மச்சான் அங்கே பக்கத்து கடை சீனியர்லாம் அவனை பார்க்குறாங்களாண்ணா. நான் சொல்கிறேன் அப்படியா? ஆமாம் என்னம்மா போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த நாய் வரத்துக்கு. மச்சான் நீ வரலை? சரி பார்க்குறேன். வந்து தோலை. ஸோ அப்படியே 2 பேரும் இங்கே இழுத்துட்டு போகிறோம். சக்குக்கு தான் மச்சான் சீக்கிரமாக முடிக்கிறோம். சீக்கிரமாக போய் லஞ்ச் சாப்பிட்றோம். தின்றதே இருக்க மாதிரி என்கிட்ட இருந்து வரலாம். என்னடா? ஒன்றும் இல்லை பண்ணலாம். சரி. ஸோ எல்லோரும் வாலிபால் விளாண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் கூட அப்படியே லைப்ரரி போகலான்னு வந்துருப்பீங்க. சங்குக்கு அவங்க விளையாடுறத பார்த்துட்டு எவ்வளோ அழகு. என்னம்மா விளையாடுறோம். இவனை மட்டும் அப்படியே ரசிச்சுட்டே இருக்கணும்னு தோணுதா. என்ன அவன்? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அந்த சீனியரே பார்த்துட்ருக்கா. அவர் மேலே அவனுக்கு ஒரே கண்ணு தான் போலையே. இருக்காத பண்ணா என்னோட தாச்சு. அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி இரு லைப்ரரி தானே போகலாம். இங்கே என்ன இருந்தால் எல்லாத்தையும் சைட் அடிச்சுட்டே இருப்பா. நீ வா. ஏன்னா எல்லாத்தையும் சைட் அடிக்கிறானா? அதை மட்டும்தான் அடிப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஸோ 2 பேரும் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு வேறு வேலையே இல்லை. இப்படியோ பார்த்து எல்லாருக்கும் தெரியும் கடைசியில் தானே என்னத்த சொல்கிறது. எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நானும் என்ன பண்ணுறது? அப்படியே அவனும் வேடாக சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டாங்க அதை நோட் பண்ணிவிட்டு மச்சான் நான் சொன்னால ஜங்குக்கு அப்பப்போ பைத்தியமாயிருவானு. அதாண்டா இது. ஆமாண்டா எனக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது. பார்த்துரு சிம்முன்னு பார்த்துரு. ஏங்கம்மா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க? என்ன மச்சாச்சு? ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு இருந்தேன். எதுடா? யாருக்கு என்னாச்சு? உனே தான். எனக்கு நல்லா தானே இல்லையா? எனக்கு ஃபீவர் கூட இல்லையா? ஃபீவர்லாம் இல்லை, வேறு ஒன்றுடா. மச்சான் டாக்டரை கூப்பிட்றியா? அப்படியே போயிட்டு வந்துடலாம். என்னடா விளையாட்டுருக்கீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். நீ அப்பப்போ சரி கிடையாதுடா. மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஃபோன் பண்ணலான்னு. எது மென்டல் ஹாஸ்பிட்டலா? ஆமாம். அப்புறம் தனியாக சிரிச்சா? எங்கடா நான் தனியாக சிரிச்சான்? இப்போ தான் சிரிச்சா? இப்போ தானே மச்சா சிரிச்சான். என் 2 கண்ணனை பார்த்தேன். உனக்கு கண்ணு தெரியாது, அப்பப்போ நீ இருப்பிக்காத. கரெக்டாக சொன்னேன். ஸோ அப்படியே 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே கோவமாக வருது. முன்னாடி எனக்கு தானே சப்போர்ட் பண்ணேன், இப்போ நான் அவங்க கூட சென்றேன். அதெல்லாம் அரசியலில் சகச்சம்பா. சும்மனே உனக்கு அவ்வளோதான் இரு. உனக்கு ஏன் காலையில் தாங்க. சரி ரொம்ப கோவப்படாதேட்டாங்க. வயசாகுதுல. யாருக்குடா வயசாகுது? மயிறு. ஸோ அப்படியே உங்கள் 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ லன்ச் டைமும் அது. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அங்கேயே சாப்பிட்டுட்டு முன்னாடி சாப்பிட்டுருவாங்கன்னு தெரியலையே. டெக்ஸ்டைல் பண்ணலாம் பார்த்தா 2 நாயர். என்ன பண்ணுறது? மச்சான் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டுட்டு தானே இருக்கியா? கண்ணு இல்லையா? சரிடா எதுக்கிட்ட இப்போ கத்துற? சரி என்ன கோவத்தில் இருக்கும் மச்சான்? அது நீ நான் இப்போ கலாய்ச்சல அந்த கோவம். ஓ அப்படியா? என்னட்டாங்க அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிடா நீ பேசுகிறதே தெரியுது. சரி சாப்பிடு நீ முட்டு. அது எனக்கு தெரியும் நீ முட்டுதுன்னு. இல்லை என்ன பண்ணுறது? சரி நம்ம இங்கே மெசேஜ் பண்ணலாம். ஓய் போனாடி. என்னதா சங்குக்கு அதிசயமாக மெசேஜ் பண்ணிக்கான். ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அப்படியே மொபைல் கீழே வச்சுட்டா. சொல்லுடா. என்ன மேடம் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஃபேஸ்புல்லாக அப்படியே செய்யாக இருக்கு. மெசேஜில் கூட பொண்டாட்டி சொல்லுது. எனக்கு அது சாப்பிட்ருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்போ தான் சாப்பிட்றேன். அப்புறம் மார்னிங் வேறு ரொம்ப கோவத்தில் இருந்தியாடி. அதெல்லாம் இல்லையே, அதை எப்போ மறந்துட்டேன். இவனே நான் அமுகப்படுத்தி விட்றேன் பாரு. என்ன அதிசயமாக மெசேஜ் தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பண்ணக்கூடாதா? மச்சான் நான் சொல்லலை. அப்பப்போ சங்குக்கு பாடுறா. ஆமாண்டா அவன் மூஞ்ச பாரு அப்படியே சிரிப்பாக வருது. மச்சான் வேணும் பாரு. இப்போ அப்படியே மாற்றிடுவான் நம்ம மூஞ்ச பார்த்தவனு. அவன் மூஞ்ச பார்த்தா மட்டும் அவனுக்கு ஜோகர் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன்டா. கரெக்டு. ஸோ சங்குக்கு அப்படியே மாலை பார்த்துட்டு என்னடா என்ன இப்போ போய் என்னை பற்றி என்னமோ சொல்லிட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லை.
பாத்தியா? பாத்தியா? அதான்டா. ஏதோ இருக்குடா. அந்த ஃபோனில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆ மச்சான் ஜங்குக்கு அப்படிலாம் கிடையாதுடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி. சே, நீ அவ்வளோ கேவலமாக நினைக்காத மச்சான். என்னடா சொல்கிறேன்? நான் அதை விட கேவலமாக நினச்சேன். அப்போ கரெக்டாக தான் இருக்கும். என்னதான் இவங்க பேசுவாங்க, நொயின்றாங்க. ஏய் பொன்னாடி, இவங்க வேற டாங்கும் ஜிம்முன்னு இருவான். அப்புறம் பேசிட்டான். சரி சரி. லவ் யூ. லவ் யூ டோடி. ஆ பாய். ஃபீதுக்கு வா, பேசலாம். ஆ பேசலாமே. இது வந்தா பேச போகிறேன். சி படம். ஓகே பாய். ஆ பாடி. ஷன்னா பாய் மட்டும் சொல்லுது. ஆ லவ் யூ டி. லவ் யூ. ஸோ அப்படியே உங்கள் கான்வர்சேஷன் முடியுதோ? இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி பார்த்துட்டேன். என்ன தான் நீ பேசுவா? யார்கிட்ட தான் பேசுவா? ஆ அது ஒன்றும் இல்லை, சும்மா என் ஃப்ரெண்டு. ஆ உனக்கு என்ன ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்களா? ஏன் பேசக்கூடாதா? அது என் ஃப்ரெண்டு தான். அப்போ கூட அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டீங்க. அவங்கள அப்படியே உங்களை டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள விட்டுடுறாங்க. அவங்க அப்படியே எழுந்து வந்து வாஷ்ரூம் அப்படி போகிறேன்னு சொல்லிட்டு சங்குக்கு மொபைல் அப்படியே பார்த்துட்டு, மச்சான் இங்கே பாருடா, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் மச்சான். நான் சொன்னேன்ல, எதுடா என் மொபைலில் பார்க்குறீங்க? டே அது கூடுறா, ஜிம்மினு ஒழுங்காக கொடுத்துரு. தாவலாமல் என்கிட்ட சிறுபடி வாங்காத. என்ன என்ன படிச்சுட்டு பார்க்குறேன் மச்சான். அந்த கண்ணாடி எது? ஓ கடுப்பேத்துறாங்க. கூடுறா, நானே சொல்கிறேன். பொண்டாட்டின்லாம் சொல்கிறான்டா. ஐயோ இப்போன்னு பார்த்து கரெக்டாக படிக்கிறான். தப்பு தப்பாக படிக்காதீங்கடா. குடுறா மச்சான். யாரும் அந்த பொண்டாட்டி? உனக்கு கல்யாணம் ஆச்சா? என்னடா சொல்கிற? ஆமாண்டா. கல்யாணம் ஆச்சு. இப்போ அது என்ன? இது கல்யாணம் ஆச்சா? என்னடா ஒத்துக்கிறான் பச்சா? லவ் தானே பண்ணுற? லவ் பண்ணுறவங்களே இப்பெல்லாம் பொண்டாட்டின்னு தான் சொல்கிறாங்க. கரெக்டா? லவ்லாம் பண்ணலடா, கல்யாணமே ஆச்சுடா எனக்கு. என்னடா சொல்கிற ஜங்குக்கு? ஸோ எல்லா விஷயத்தையும் ஜங்குக்கு சொல்கிறான். அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. இல்லை புரியல. உன்னை போய் நல்லவன் நினச்சிட்டேன். ஆனால் நேசம்மா, என்னோட சுச்சுவேஷன் அவளை கல்யாணம் பண்ணான். அந்த தரலடா, எனக்கு அவளை பிடிக்கும் அப்படில இருந்தேன். அது எனக்கும் அவளுக்கும் ஒரு விதமான ஒரு சுச்சுவேஷனில் தான் கல்யாணமே ஆச்சு. அது இப்போ நல்லா தான் போய்ட்டுரு. எடு. அப்படியே லவ் பண்ணிட்டேன் மச்சான். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அது உனக்கும் அந்த பொண்ணுங்க ஆல்ரெடி நீங்கள் அப்போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டீங்களா, இல்லை அரேஞ்ச் பண்ணிச்சா? அதான்டா எனக்கு தெரில. ஆனால் இது அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு அவன் மேலே ஒழிஞ்சு, அவளுக்கும் என் மேலே ஒழிஞ்சு. ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான். மச்சான் என்னடா உருட்டுற தானே? உக்காதா இது வேண்டா உங்ககிட்ட ஒழுங்கு மேலே ஒன்றும் சொல்ல கிடையாது. ஆமாம் நான் விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. முட்டு மொபைல் கொடுக்குறீங்களா? மச்சான் என்னடா? என்னடா நான் லவ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்டா. சின்ன பையன்டா, குர்றாப்பா அழுத்துருவான். அத்தா ஏன்டா என் வேறு கடுப்பு ஏற்றிட்டு இருக்கான். டே அந்த மொபைலை ஒரு நிமிஷம் கூட. ஸோ ஜிம்முன்னு அப்படியே கொடுத்துட்டேன். என்னடா என்ன பிரச்சனை? சேட்டிங் பண்ணுமா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? ஸோ ஜங்குக்கும் நீங்களும் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டி பார்த்தியா? இது எங்கள் ஆனிவர்சரி அப்போ எடுத்தது போதுமா? இவதான் பொண்டாட்டி. மச்சான் என்னடா சொல்கிறேன்? ஃபஸ்ட் இயர் இந்த பொண்ணு ஒன்று கூட அப்பப்போ சாப்பிட்ற மாதிரி பார்க்குவேன். அந்த பொண்ணா? ஆமாம் அவதான். ஓ அந்த பொண்ணு பேர் என்ன? ஓயன்டா. வயனு. நான் பார்த்துருக்கேன் மச்சான். எங்கே பார்த்துருக்கேன்? இல்லைடா, நான் போகிறப்ப வரப்போ பார்த்துருக்கேன். என்ன அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் பார்த்தது இல்லைடா. ஆமாம். அதோட முட்டுரு. சார் அது ஏன்டா இப்படி அடிக்கிற மாதிரி பேசுகிறா? அப்படிதான் பேசுவான். அது ஏன் போனாடி? யாரும் பார்க்கக்கூடாது. ஐயா இவன் ஓவரா பண்ணுவான்டா. சரி சரி நீயே வச்சுக்கோப்பா. அப்படியே உலகளி. எனக்கும் உலகளி தான்டா. விட்டு இருக்கீங்களா? நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னோம். இந்த பாரு, ஷார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காங்கடா. எனக்கு கல்யாணம் ஆச்சு இதெல்லான்னு. இந்த காலேஜ் மெயில் வேறு என்ன காலேஜுன்னு தெரில. நானும் அவனுக்கு பிடிச்ச முன்னாடிலாம் கிடையாது. என்னடா சொல்கிறேன்? இங்கே காலேஜில் கிடையாதுன்னு சொன்னேன்டா. அத்தா ஒன்றே இதெல்லாம் இல்லை, வீட்டில் பிடிச்ச முன்னாடி தான். புரியுதா? சரிடா. அதுக்கப்புறம் அவளாமா அவள்கிட்ட ஏதாவது கேட்டுட்டு ஏதாவது இது பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு நியூஸ் வந்துச்சு. அவ்வளோதான். சரி சார்ரா, நாங்கள் சொல்ல மாட்டோம். இவ்வளோ நாள் எங்ககிட்டே இருந்து மறைச்சிட்ட பற்றியா சங்குக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது என்ன சுச்சுவேஷன். சரி சார், நீ என்ன சுச்சுவேஷன் தானே இது, ஆனால் ட்ரீட்டை கொடுத்துரு. இதுக்காகவே மறைக்கிறதா இருக்கு. என்ன சங்குக்கு? சரிடா நீ வைக்கிறான் போதுமா? சரி காலேஜ் முடிச்சுட்டு எங்களை வந்து மீட் பண்ணு. ஐயா பெரிய அவன் பக்கத்தில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த பில்டப் மயிர் வர என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை வரேன். சரிடா. ஸோ அப்படியே காலேஜ் வேண்டாகுது. அவங்க ஜிம்மு நான் சொன்ன மாதிரி அப்படியே வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு என்ன ட்ரீட் வச்சே ஆகணுமா? ஆமாண்டா வச்சே ஆகணும், ரொம்ப எமர்ஜென்சி. இதுவே ரொம்ப லேட் ஆச்சு தெரியும்ல. சரிடா முட்டு வந்து ஏறு. சரிடா. ஸோ எல்லாரும் அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அவனுக்கு மெசேஜ் பண்ணலாம் பார்க்குறீங்க. பட் அவன் ஆளவே இல்லை.
எதுக்கு தேவையில்லாமல் நான் மட்டும் மெசேஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எனக்கு சீக்கிரமாக போய் அவனை பார்க்கணும். ஆமாம், ஏதோ இன்றைக்கி அதிசயமாக மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. ஜங்குக்கு இல்லை, ஆக்சுவலி அவன் முன்னாடியே வந்துடுவான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எங்கே போச்சு? ஆ, கால் பண்ணலாமா? ஆ, ஸோ காலும் பண்ணுறீங்க, அவன் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எதுக்கு எடுக்கலாம்? ஜங்குக்கிங்க செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறீங்க? ஆ, உங்களுக்கு ட்ரீட் கொடுத்தா எனக்கு சேர்த்து குடிக்க வைக்கிறீங்க, அறிவே இல்லை. மச்சான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுடா, அப்போ எல்லாரும் தானே குடிக்கணும். ஐயோ முல்லடா, என் பொண்டாடி திட்டுவாடா, இவ்வளோ நேரம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டுருந்தேன். வேணாம் வேணாம், உன் கை தான் சொன்னிச்சு, உன் வாய் சொன்ன மாதிரி இல்லையே. குடிக்க குடிக்க நீ தானே ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு இருக்க. சரி சரி மூடுறா. ஆ, என்ன பண்ணுறது, ரொம்ப டேஸ் ஆச்சு. ஐயோ அவன் திட்டுவாடா. பரவாயில்ல வாங்கிக்கோ, அவன் பொண்டாடி தானே. அது சரி. ஐயோ என்னடா சும்மா சும்மா கால் வந்துட்டே இருக்கே, இதா கட் பண்ணுறா. மச்சான் யாரோ என்ன எழுதியிருக்கு மச்சான், ஜில்லுனா யார்ரா? ஆ, என் பொண்டாடி தான் கூடுறான். மச்சான் இருடா. கட் ஆயிடுச்சுடா. ஒத்தா நீ சைலண்டில் போட்டடா, அறிவு இல்லாத மச்சான். அவனை கட் பண்ணிட்டான்டா. சரி விடு, வீட்டுக்கு போய் பேசியான். என்னான்னு தரலாம், எனக்கு நினச்சி தேடுவான் நினைக்கிறான். நான் வீட்டுக்கு போட்டா மணி வேற. என்னடா 8 மணி ஆச்சுடா. அவள் தனியாக இவ்வளோ நேரம்லாம் இருக்க மாட்டான். நான் போகிறேன். ஐயா இவன் ஒத்தன்டா, சரியான பழம் மாதிரி பண்ணுறான்டா. எனக்கு எச்ச மயிராக வருத்துடா. உங்களுக்கு ட்ரீட் தானே கேட்டீங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலாம் இருக்க முடியாது. ஆல்ரெடி ரொம்ப குடிச்சிட்டான். எப்படி வண்டி ஓட்ட போகிறேன்னே தெரில. வச்சா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டேன். ஜங்குக்கு அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, நீ ஹெல்ப்பு உனையே யாராவது ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கு. சரிடா, நான் டாக்ஸி புக் பண்ணுறேன், 2 பேரும் பார்த்து வீட்டுக்கு போய் சரிங்க. இல்லை மச்சான், இல்லை நான் போயிடுவேன். இல்லைடா நீங்கள் சேஃபாக போங்க, வண்டிலாம் எடுக்க வேணாம் சரியா. ஜிப்புன்னு டேங்க 2 பேரும் ஓவராக குடிச்சிருக்கீங்க, முட்டு வண்டி வைங்க, மார்னிங் எடுத்துக்கலாம். சரிடா. நீ நான் வண்டியில் போயிடுறேன்டா. ஏன்டா நீயும் டாக்ஸிலே? இல்லை இல்லை வேணாண்டா, நான் கொஞ்சம் ஸ்டெடியாக ஓட்டிடுவான் சரியா. அது வேற பொண்டாட்டி அப்புறம் கத்துவான். எது யாரா அவன் சரியான பொண்டாட்டி பொண்டாட்டின்றான். எப்போ பாரு எச்சலா வச்சுடா. அவன் நான் தலையிலே ஆடுறான். அடிக்கிறாரு. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அவன் வந்து அவன் பொண்டாட்டி தெரியும்டா. அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் தெரியும். தெரியும் தெரியும் பாபா. ஸோ ஜங்குக்கு அப்படியே கிளம்பிட்டு எப்படி வண்டி போட்டால் போகிறேன்னு தரலாம். மேடம் வேறு ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. ஐயோ இவ்வளோ கால் பண்ணிடுவாளே, வந்துட்டு வேறு பேசினா முடியாது அவங்களுக்கு. சரி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஸோ அப்படியே ஜங்குக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு ஐயோ ரொம்ப தலைலாம் வேறு வலிக்குது, ரொம்ப டேஸ் கழிச்சு குடிச்சிட்டாங்க. என்ன பண்ண போகிறான்னு தரல. அவளுக்கு வேறு இதெல்லாம் பிடிக்காதே, பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க. எங்கே போச்சு அது? ஒரு கால் பண்ணால் எடுக்க மாட்டான். எனக்கு வர பயமாக இருக்குது. நான் தனியாக வேறு இருக்க மாட்டேன், இவ்வளோ நேரம் ஆகுது. என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் அப்படியே டிவியில் சாங்ஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. உங்கள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டீங்க, நீங்களும் ஜங்குக் தான். ஸோ அந்த பெரிய வீட்டில் உங்களுக்கு தனியாக இருக்க ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ ஜங்குக்கு எப்படியும் ஒரு 6 o'clock மேலே வெளிலே போக மாட்டான், உங்கள் கூட இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் இப்போ தனியாக இருக்கிறப்ப ரொம்ப பயமாக இருக்கு. அப்படியே ரொம்ப அழுகுறீங்க. எங்கே போச்சு? ஒரு கால் பண்ணிட்டு சொன்னால் என்ன? இந்த மாதிரிலாம் எங்கேயும் போக மாட்டான். எனக்கு வேறு அதிசயமாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போவே நினச்சேன் ஏதோ இருக்குன்னு. எம்எல்ஏ எதற்கு கோவமா என்ன அப்படின்னு. சேட் சாங்ஸ் வேறு ஓடுது டிவியில், உங்களுக்கு அது கேட்க இன்னும் அழுகையாக வருது. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற பிரச்சனை இது வேறு அப்படின்னு நீங்கள் செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. இந்த மலையில் ஜங்குக்கு அப்படியே கதை தர்றீ. ஜங்குக் ஷந்தா அப்படின்னு அவன் ரொம்ப ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கா, அவன் ஹேர்லாம் அப்படியே கலைஞ்சிருக்க. அப்படியே அவன் ஃபேஸே பார்க்குறீங்க, அப்படியே வெட்டாக இருக்க. அவன் லைட்டாக சிரிச்சிடு. என்ன பண்ணாடி அப்படி பார்க்குறான்? என்னண்ணா ஃபேஸ் எப்படி இருக்கா? என்னாச்சு உனக்கு? லைட்டாக அவன் அப்படியே உள்ளே வந்துட்டான். என்னடி இவ்வளோ தான் இருக்கா? என்னாச்சுன்னு கேட்டான். எதுக்கு இவ்வளோ நேரம்? அதுவா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி. ஐயோ கண்டுபிடிச்சா நினைக்கிறேன். பண்ணாடி இதான் உனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தான். என்னக்கா அதிசயமா? அது சும்மா தாண்டி. என்ன பாட்டி புரியல? அது பாட்டிடி. எதுக்கு? அது சும்மா எனக்கு மேரேஜ் ஆச்சா, அதான். உனக்கு மேரேஜ் ஆச்சா? நமக்கு தெரியும், நமக்கு மேரேஜ் ஆச்சுல. ஸோ அதுக்கு குடிக்கணும்னு. எல்லாருக்கும் தெரியுமா? நீ தானே சீக்கிரட்டா அது சொன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடாங்க, நீ மெசேஜ் பண்ணல அதுதான். சரி நீ அப்படி இருக்கா? அது ஒன்றும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன். ஐயோ வேறு பார்க்குறாலே முட்டை கண்ணு வச்சு எங்கே பார்க்குறது. அப்படியே அவன் மாலை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவன் கிட்ட போயிட்ட என்னாடச்சு? எதுக்கு இப்படி மூஞ்ச வச்சுக்கிற நீ? உன்கிட்ட என்ன ஸ்மெல்? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. நான் சத்தியமா? என்ன சத்தியம்? நான் இதாத்தும் கேட்கலையே. கேட்கறதுக்கு முன்னாடி எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கான்? ஒன்றும் இல்லை. சரி எனக்கு தலைவலி இது, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரான். ஸோ வேகமாக அப்படியே ரெஸ்ட்டும் போயிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நான் இவ்வளோ அழுதுருக்கேன். ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டுச்சா? என் ஃபேஸே அவன் பார்க்கல.
எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? எப்பயுமே வந்தோடனே ஆயுசா தானே பார்ப்பேன். இன்னைக்கே அப்படியே பண்ண மாட்டான். ஸோ நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவா நீங்களும் பார்க்குறீங்க. பட் ஸ்டில் ஜங்குக் வரவே இல்லை. ஐயோ என்ன பண்ணுறது? அப்படியே வெளில போனால் எப்படியும் மேடம் கண்டுபிடிச்சிருவாங்க. சமயம் படுத்து தூங்கிடலாம். ஸோ ஜங்குக்கு அப்படி ரூமில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு. பட் அவன் வர மாதிரியே இல்லை. ஜங்குக் ஜங்குக் கேட்குதா? என்ன பண்ணுறீங்க? ஸோ அப்படியே டோர்கிட்ட வந்துட்டு போனான். அவன் செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். என்னடா அதுக்குள்ளே தூங்கிட்டியா என்ன? அவன் யார் அப்படியே கோதி வர்றீங்க? எவ்வளோ அழகாக தூங்குது பாரு. என் லக்கு. அப்படியே அவன் ஃபேஸில் கிஸ் பண்ணிட்டோம். என்னாச்சா? ஏன் அன்றைக்கி சரியாமல் பேசலாம்? அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கினீங்க நீங்களும். ஸோ நைட்டு ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடவே இல்லை. அவனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் தூங்கிட்டீங்க. ஸோ மார்னிங் அவன் எழுந்து பார்த்துட்டு ஐயோ இவன் சாப்பிடலையா நைட்டு? எனக்காக வெயிட் பண்ணிட்டான் பாவம். அப்படியே அவன் உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டான். பண்ணாடி என்னடா எதுக்கு நீ நைட்டு சாப்பிட வரல? அதனால நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? நேற்றுக்கு நைட்டு எதுக்கு நீ சரி தெரியாமல் லேட் ஆச்சா? நீ ட்ரிங்க் பண்ண தானே? ஸோ நீங்கள் அப்படி சொல்லவும் அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்படி லைட்டாக திரும்பிடு. இல்லையா பாய தந்தாலே பொய்ய. எனக்கு உன் மேலே ஸ்மெல் வரும். என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ? அதெல்லாம் நீ நிறையா ட்ரிங்க் பண்ணியிருக்கியா இதுக்கு முன்னாடி? அப்படியே ரொம்ப மறைக்கிறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சிட்டு இல்லை சும்மா ஏன்னா சும்மா எப்படி கண்டுபிடிக்கிறா? எதுவுமே தெரியாதோ? எனக்கு நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு எல்லாம் தெரியும். சரி சாரி. அது சும்மானு அவங்கதான். அவங்களுக்கு ஒத்து விடாத. இல்லடி அது உண்மையாகவே அவங்க தான். ஸ்டாப் சங்கு. எனக்கு கடுப்பாக இருக்கு. போ நீ என்கிட்ட பேசாத. நாடி சங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் வரேன். என்ன தலை நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். இல்லை ஆகணும். என்ன நீ நைட்டு என்ன பண்ண தெரியுமா? நான் ஒன்றும் பண்ணலடி. அதான் நான் இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு வந்து தூங்கிட்டா. நான் சாப்பிடுவான்னு கூப்பிட்டேன். நீ வரவே இல்லை. நானும் வெயிட் பண்ணிவிட்டு நானும் படுத்து தூங்கிட்டேன். ஐயோ பாவமே. நீ சாப்பிட வேண்டியதானே? ஆமாம் நான் மட்டும் தனியாக சாப்பிடணுமா? சாரி. போ நீ பேசாதா. சாக்லேட் வாங்கிட்டேன் சாப்பிட்டியா? எனக்கு ஒன்றும் வேணாம். நீயே வச்சுக்கோ. டேபிளில் இருக்க. ஏன் வேணாம்? சாப்பிடு போ. எனக்கு தேவை கிடையாது. ஏன்டி இப்படியா பேசுகிறா? ஆமாம் பேசாதீ. ஸோ அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் அவனும் ஸோ அப்படியே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அவனுக்கு ஆமாம் என்னாடி அது ஒன்றும் இல்லை. எதுக்கோ மார்னிங்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? சங்கு பேசாது சங்கு. என்னாடி நீ என்ன சொன்னா இப்போதைக்கு இல்லை? இல்லை நீ தான் பேசலாம். ஸோ நீ என்ன பண்ணுறது தெரில. நீ ஒன்று சொல்லாத. ஸோ அவனை தட்டி விட்டு அப்படியே குளிக்க போயிட்டீங்க. ஸோ அன்றைக்கி 2 பேரும் காலேஜ் போகலாம். தேவன் கால் பண்ணி நம்ம காலேஜ் இல்லை அது ஒன்றும் இல்லை உடம்பு சொல்ல. ஐயோ வாழ்க்கை இருந்தாலே விட்டுறான். என்னடா இன்னும் இல்லை நான் மட்டும் வெயிலாம் நம்ம பேசிட்டு சரி ரொம்ப கவுடாத. நானே இன்னைக்கு காலேஜ் வரல. உனக்கு என்ன பிரச்சனை? தலைவலே மச்சான். நைட்டு அவ்வளோ சரக்கு அடிச்சா அப்படிதான். அதான் மச்சான் இனிமேல் ஓட்டில் எவனும் கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன். அப்போ அது புத்தி வருதா மக்களாம். சரி அப்படின்னு அவங்க கால் கட் பண்ணுறான். ஸோ நீங்கள் சென்னா எதுக்கு இப்படி பார்க்குறா? ஒன்றும் இல்லடி சாரி. எதுக்கு? அது நீ அவனால் காலேஜ் போக முடியல அதுக்கு ரீசன். நீ ஒன்றும் பேசாத. உன் மேலே எனக்கு ரொம்ப கோவமா? ஏன் சிவா அப்படின்னு அவனை தட்டி விட்டு போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டா. ஏன்டி எதுக்கு நடந்துகிட்டே இருக்கா? அப்படிதான் கால் வலிகளா? எதுக்கு அவனுக்கு அக்கறை? என் இவ்வளோ அக்கறை அவனுக்கு? என் அளவுக்கு அவ்வளோ அக்கறை ஆக்கும். ஐயோ என்னடி கொஞ்சிரியா? திட்டுறேன் அது கொஞ்சம் மாதிரி இருக்கா? சீரியஸ்லி திட்டுறதே கொஞ்சம் மாதிரி தாண்டி இருக்கு. இருக்கும் அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு அந்த டே போகுது. இப்படியே ஃபைனலாக அவன் வந்து ஃபைனலாக படிக்கிறான்ப்பா. நீங்கள் காலேஜ் செகண்ட் டே படிக்கிறீங்க. உன் கூட அவ்வளோ ஒரு பொசசிவ் வரும். அண்ட் தென் அதை அவன் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவான். சங்குக்கா போதும்டா விடுறா. ஒன் டைம் ப்ளீஸ் போதும் சங்குக்கா எனக்கு வலிக்குது. நான் லீவ் போடுவேடி. லீவ் போடு. நீ அசால்ட்டாக சொல்கிறேன். எனக்கு 75% வேணும். அப்படியா? நீ ஃபைனல் இயர். நீ செகண்ட் இயரு. என்ன சொன்ன நீ? இங்கே பாரு நீ பண்ணுறது பார்த்தா எனக்கு இப்போவே பேபி வந்துடும் போல இருக்கு. அதான் இல்லை இல்லை நீ சொல்லுவா. மூஞ்சி வேலையை பாரு. ஸோ அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துட்டான். என்னடி கோமா இருக்காதா? போடா. என்னடி ஆச்சு? மேடம் என்னாச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியல சங்கம். எனக்கு குழந்தை வேணும் தோணுது. எது அதுக்குள்ளையா? ஏன்டி நீ படிக்கணும்ல? அதெல்லாம் தரலாம். ஆனால் ஆசையாக இருக்கா? என்னது ஆசையாக இருக்கா? ஆண்டி நீ வர கொஞ்ச நாள் இப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ காலேஜ் முடிஞ்சோடனே பார்த்துக்கோ. எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ வேணும். என் புருஷன் நான் கேர் பண்ணிக்க மாட்டீங்களோ?
அப்படிலாம் இல்லடி, நான் ஃபைனல் இயர் என்ன ஆ அதுக்கப்புறம் அவ்வளோதான். என்ன அவ்வளோதான்? அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கம்பெனியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். ஆ சாருக்கு என்ன கேர் பண்ணிக்க முடியாது. ஆனால் இத்தனை நாள் மட்டும் எதுக்குடி நான் அந்த மாதிரிலாம் கிடையாது சரியா. அவனை எப்பயுமே கேர் பண்ணுவான், அது உனக்கே தெரியும். ஆமாம், நீ மற்ற புருஷன் மாதிரி கிடையாது. என்னை எல்லா விஷயத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆ என்னை நல்லாவே பார்த்துப்பேன், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரில ஜங்கு. ஸோ அவனை அப் பண்ணி இப்படி படுத்துக்கிறீங்க. அப்படியே 1 வீக் போகுது, உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கு. என்ன அது? ஆ ரொம்ப தலையெல்லாம் வலிக்குது அப்பப்பா. ஆ ஒன்றுமே புரியல. ஸோ ஜங்கு கிட்ட இதெல்லாம் சொல்லுவீங்க, அவங்க டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அவங்களும் நார்மல் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக பயமாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியே எக்ஸாம்ஸ்லாம் போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு சம்மர் ஹாலிடேஸ், ஐ மீன் உங்களுக்கு செமஸ்டர் லீவ் அப்படியே விட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே வீட்டில் இருந்துட்டு சங்குக்கா எனக்கு இப்போலாம் என்னன்னே தெரில, ஒரே காவிங்காக இருக்குது தெரியுமா, மேங்கோ இதெல்லாம். அப்படியா? எனக்கு சாப்பிடணும் இருக்கும் சீசனில் செம்மையாக இருக்கும், நீ சாப்பிடலாமா? சி இது வேற சரியான திண்டு பண்ணாரோம். இதுக்கிட்ட சொல்கிறதுக்கு நான் சொல்லாமல் இருக்கலாம், ரொமான்டிக்கே இருக்காது. என்னடி வரியா சாப்பிடலாம்? இரு நான் வாங்கிட்டு வரேன். இல்லைடா எனக்கு வேணாம் போ. ஏன்டி இரு வாங்கிட்டு வரேன். ஸோ ஜங்குக்கு இப்படி வேகமாக வாங்கிட்டு வரான். உங்ககிட்ட பிடிச்சதே ஜங்குக்கு, நீங்கள் எது கேட்டாலும் உடனே வாங்கிட்டு வருவான். ஸோ அவன் வயசு அப்படி பார்க்குறீங்க, இன்னசென்ட்டாக அதை வெட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக்கா என்னடி இரு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுதா நான் சாப்பிடு. ஏன்னா நான் கேட்கணும் இல்லை, நான் இது வரைக்கும் ஒரு வேலை கூட பார்த்ததுலாம் உனக்கு எவ்வளோ கோவமே வராதா? எதுக்கிட்டே வரும் உனக்கு தரல, எனக்கு தெரியும் அவ்வளோதான். நான் பார்த்தானா நீ பார்த்தானா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஃபஸ்ட்டு பேபி எனக்கு, புரியுதா? எனக்கு நீ தாண்டி எப்பயுமே ஃபஸ்ட்டு பேபி. அதான் எனக்கு இதை குழந்தைங்கள்லாம் சங்கு உன்ன மாதிரி இருக்கணும் ஆசை. அப்படியே உன்ன மாதிரி எனக்கு அப்படி கிடையாது. அப்படியே உங்களை மாதிரி அச்சசலாக இருக்கணும். உங்களை மாதிரி அப்படி மினி வேஷனில் அந்த கண்ணு இருக்குல்ல, அப்படியே உன்ன மாதிரி இருக்கணும். எது கேட்டாலும் வாங்கிடலாம் அந்த கண்ணுக்கு. அப்படின்னு நான் வயசை அப்படி கிஸ் பண்ணுறீங்க, அதை பார்த்துட்டு கண்ணு மட்டும்தான் நல்லா இருக்கா, வேறு எதுவும் நல்லா இல்லையா? சி நான் எவ்வளோ அழகாக பேசுகிறேன், நீ ஏன்டா அப்படி பேசி இப்படி மாத்துற நீ? அவன் செக்ஸில் அப்படியே கில் பண்ணிட்டு வலிக்குதுடி வலிக்குது, வலிக்கட்டும். ரொம்ப வலிக்குதோ? ஆமாம். இந்த சாப்பிடு கொடு. ஸோ 2 பேரும் அப்படி சாப்பிட்றீங்களா? அவன் லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கான், நீங்களும் அப்படியே சிரிச்சு சாப்பிட்டுட்டு. சங்குக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல? ஆமாம். ஆனால் நீ சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குடி. எவ்வளோ அழகாக சாப்பிட்ற நீ. எதுக்கு உனக்கு வேணுமா இன்னும்? வேணாம். அப்படியே அவனும் சாப்பிட்டு முடிச்சிடுறான். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கா, வந்துட்டு அதையும் சொல்கிறீங்க. எனக்கு இது வாங்க ஃப்ளேவர் எனக்கும் பிடிச்சிருக்குடி, நல்லா இருக்கு. என்ன சொல்கிறான் எனக்கு, ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கா, என்னன்னே தெரில. ஸோ அப்படியே நீங்கள் டேபிளில் படுத்துருப்பீங்க, அவன் அப்படியே பார்த்துட்டு என்னடி எதுக்கு இங்கே படுக்கிறா? என் டைம் டேபிளில் போய் படுத்துட்டு இருக்கா. எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி லெக்ஸ்லாம் வலிக்குது. என்னாச்சு இங்கே வா, நான் ஊற்றி விட்றேன். அதெல்லாம் வேண்டாம். பாடி சோஃபாவில் எது படு, இல்லை ரூமில் போய் படு. அதில் போய் படுக்கிறோமோ, எல்லாம் படுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஜங்குக்கு அப்படியே உங்களை ரிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே படுத்துக்கோ. எதுக்கு நீ ரூமுக்கு விட்டு வந்தா? இங்கே பாரு. என்னாச்சு தலைவலிதா? இரு டாக்டருக்கு. ஒன்றும் வேணாம், இங்கே வா. ஜஸ்ட்டில் படுத்தா எல்லாம் சரியாயிருமா? எவ்வளோ அழகு தெரியுமா நீ? அப்படியே உன்னோட அந்த ஆயுசை பார்த்துட்டு எப்போயா இருந்தாலும் சாகணும். என்னோட ஆசை எல்லாம் அதான், அவ்வளோ அழகு. என்னடி பேசுகிறா? இந்த மாதிரிலாம் பேசாதடி, கடுப்பாது. சரி கோவப்படாத, எதுக்கு அவ்வளோ கோவம்? லைட்டாக நீங்கள் சிரிக்கிறீங்க, எனக்கு இன்னும் அந்த கோவம் தீரலாம். எதுக்கிட்டே அப்படி சொன்னா? எதுக்கு அப்படி சொன்னா? அழகான இருந்தா அப்பப்போ அப்படி ஆயிருமோ? ஆமாம், எனக்கு அப்பப்போ ஆயிரும். சாருக்கு அப்பப்போ. பேசாதீங்க, பேசாத, நீ தள்ளடா. எதுக்குடா அப்படி பண்ணுறா? ஒழுங்காயிரு. நீ ஃபஸ்ட்டு ஒழுங்கா பேசுனியா? ஸோ உங்களுக்கு சிரிப்பாக வருது, சரி கோச்சிக்காத. இங்கே வாமோ. நான் வரமாட்டேன், வாடா. ஸோ அவனை அப்படியே அப் பண்ணிக்கிறான், நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அவன் எங்கேயும் நகரல, அப்படியே படுத்தே இருக்கான். ஸோ அவனை அப்படியே தூங்கிடுறான், நீங்கள் எழுந்து பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு இது ஒன்றும் சொல்லாது. அப்படியே அவன் 4 கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ ஜங்கு, லவ் யூ ரொம்ப. அவனை அட்மையர் பண்ண பார்த்துட்ருக்கீங்க, அப்படியே பார்த்துட்ருக்கப்பா உங்களுக்கே தெரியாமா அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னாச்சா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்படின்னா நீங்கள் செம்மையாக அப்படியே வாமிட் பண்ணிவிட்டு ஆமாம் ரெஸ்ட்ரூம் போய் நீங்கள் செம்மையாக வாமிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சங்குக்கு அதை பார்த்துட்டு அம்மா என்னடி ஆச்சா? என்னாச்சு? நான் அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போனால கேட்டியாடி இரு. அப்படின்னு அவன் ஓவர் கோட் போட்டு கிளம்புடி போகலாம். இதுக்கு மேலாம் இருக்க முடியாது, கிளம்பு. ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை. வயிறு கிளம்புடி. எதுக்கு விளக்கம்? அதெல்லாம் சரியாயிடும். உனக்கு உடம்பு சொல்லலாம்னு நினைக்கிறேன். கிளம்பு. அதெல்லாம் இல்லை.
அது நான் எப்படி சொல்லுவாங்கன்ட்டு சொல்ல வர வெக்கமாக இருக்கேன். இவனால என்னதான் பேசினாலும் ஐயோ இவன் வர என் புருஷன் இதுவே குழந்த மாதிரி இருக்கு. ஜங்குக் அது நாடி வா டாக்டர் போய் பார்க்கலாம். வர டைம் வச்சு வா பாப்பா யாரும் கிடைக்கும் என் ஃப்ரெண்டு தான். பார்த்துக்கலாம். இவன் தான் என்ன இவன் தான் என் ஃப்ரெண்டு தாண்டி அதான் அப்படி சொன்னான். ஃப்ரெண்டாக இருந்தாலும் டாக்டராக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஓகேவா? சரி சரி இவள் லெசன் எடுத்தது போதும் நம்ம இப்போ கிளம்பலாம். ஸோ ஜங்குக்கும் அப்படியே உங்களை கூப்பிட்டு அப்படியே காரில் போயிட்டு இருக்கான். அதுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. எனக்கு பயமா இருக்குடி. என்னாலே சொன்னீங்க ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் ஆகலமோ? இப்போ எதுக்கு உனக்கு இப்படி இருக்கும்? ஹேண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஒன்றும் ஆகலையே உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகாது. சப்பா இது பண்ணுறது இருக்கே. ஆ இதை பார்த்தா என்ன பண்ணுறது? இவ்வளோ அழகாக பண்ணுது எல்லாம். இதில் வேற எல்லாத்துக்கும் கோவம் வரும் சாருக்கு. இதெல்லாம் எனக்கு அதுமாரி பண்ணால் தான் நேரம் இருக்க மாட்டேங்குது. நடையாச்சு. உனக்கு ஒன்றும் ஆகலடி. எனக்கு ஒன்றும் ஆகலை. எத்தனை டைம் சொல்லவா? சரி சரி கோபப்படாத. நான் கோவப்படல, நீ தான் அப்படி படத்தை வைக்கிறா. சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ இந்த டைலாக்கை மாற்றவே மாட்டேனே போ அப்படின்னு கோச்சுக்கிறீங்க. ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சுது. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு உங்களை விட. நாடி ஒன்றும் இல்லைடா இருறா உள்ள போகிறேன். இல்லை நானும் வரேன். எதுக்கு? நான் வருவேன். நீ இப்படி பண்ணுறத பார்த்தா அவங்க கடுப்பாவாங்க. நீ வெளில என்னல நான் வருவேன்டி. ஸோ அவனும் அப்படியே வந்து உட்காந்துக்கிறான். நீங்கள் ஒன்றும் சொல்லலை. அது ஒன்றும் இல்லை டாக்டர், எனக்கு ரொம்ப தலை சுற்றுது. அதெல்லாம் மயக்கம் வருது. அது வாமிட் வேறு பண்ணிட்டேன் மார்னிங். என்னாச்சு பாருங்க. எதுக்கு இருக்கீங்க? சங்கு எதுக்கு கத்துறேன்? சரி சரி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்னது? ஆமாம் சார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அயன் கரெக்டாக? என்னது கரெக்டாக என்கிட்ட கேட்குறீங்க? இப்போ தான் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னதா? அப்படியா? அப்போ டாக்டர் கிடையாதா? இல்லை இல்லை நான் டாக்டர். இங்கே பாருங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன். உங்களுக்கு சிரிப்பாக வருது. அப்பாயின்மெண்ட்டா? சர்டிஃபிகேட் சாத்துது. சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன். மச்சாங்க சரி வெர்றா வெர்றா. நான் ஒத்துக்கிறேன். நான் வேறு டாக்டர் தான் போய் பார்க்கணுதுக்கப்புறம். என்ன சொல்கிறேன் கரெக்டாக? ஆமாம் மச்சான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்படியா? எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் என்ன ஒரு மாதிரி இருக்க கன்ஃபார்ம் பண்ணேன் வந்தேன். ஆனால் எங்கள் டாக்டரே எப்படி இருக்காரு? லைட்டாக இருக்கீங்க சங்குக்கு பார்க்குறீங்க. வயசில் அவ்வளோ டியோஸ் வருது. என்னடி சொன்னாங்க இவங்க? என் சாருக்கு காதல் அவளுக்குலையோ அது நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க. அது அவன் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறான். ஸோ எனக்கு தெரிலடி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பார்த்து பண்ணே. அது எனக்கு தெரியும். இப்போவே ரொம்ப அழகாக பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நீ நல்லா பார்த்து பண்ண. ரொம்ப ஆசையாக இருக்குது சங்கம் உன் கூட அந்த மாதிரி லைஃப் வாழ்கிறதுக்கு. ஏன்டி இப்படியே போய் சேருக்கா? ஆனால் எனக்கு தெரிலடா இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு. எனக்கு ஆனால் எந்த ஓப்புமே கிடையாது. இங்கே பாரு. உனக்கு ஒரு பேபி வந்துட்டா நீ என்ன பார்த்துப்பியா அதை பார்த்துப்பியா? நீ என்னோட சாரி உன்னோட லவ் எல்லாத்தையும் அதுக்கு தானே கொடுப்பேன் கரெக்டா? அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக எப்பயுமே என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ தாண்டி. என் ஃபஸ்ட்டு பேபி நீ தான். எவ்வளோ பேபிஸ் வந்தாலும் எல்லாரும் அந்த மாதிரி ஆகாதுடி. என்னடா டைலாக் ஒன்றும் குறைச்சிடலாம். இந்த டைலாக்ல தான் தோத்துடுறான். அப்படியே அவன் சிரிக்கிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அவனை அப்படியே அக் பண்ணிட்டு செம்மையாக இருக்கிறீங்க சங்குக்கா. அந்த மாதிரி ஒரு அழகா ஒரு பையன் வேணும். பையனா? பொண்ணுடி. பையன்தான். சரி பையன் பொண்ணு ரெண்டுமே பெற்றுக்கலாம் போதுமா? உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே நடக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே வைக்கப்பட்டுருக்கீங்க. ஓகேடா இதோட இந்த ஒன் ஷாட் என் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம ஸ்டோரி எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கண்ணா. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் ஓகேடா நான் ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ யாருக்காவது ஓகே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா சொல்லுங்கள். நமக்கு மறக்காமல் க்ரியேட் பண்ணலாம். இல்லை வேணாக்கா அப்படின்னாலும் ஓகேடா உங்களோட இஷ்டம் தான். ஸோ எல்லோரும் மறக்காமல் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பார்த்துட்டு தான் நான் க்ரியேட் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்றது ஐடியாவில் இருக்கேன். அண்ட் தென் ஓகேடா பை பை டாடா இஷ்கியூ ஆல்.